நேற்றைய சுதந்திர தின விழா உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கடைசி இருக்கைக்கு முன்னாடி இருக்கை வைக்கப்பட்டது. ஒரு அற்பமான அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு ஒரு நபர் அடையாளம் காட்டக்கூடிய அளவில் யாருமே இல்லை. இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இந்த அரசாங்கம் இல்லை. ரொம்ப ஒரு அல்பத்தனமான அரசியல். பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒலிம்பிக்ல கலந்துட்ட வீரர்கள் எல்லாமே முன்னாடி வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க, அதனால தான் அவரை பின்னாடி உட்கார வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதை நீங்க ஏற்கலையா? ஒரு சேர் தானுங்க. இதெல்லாம் என்ன மனநிலை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு சேலஞ்சரா உருவாயிட்டாரு. இன்னைக்கு அவர் ஒட்டுமொத்த எதிர்கட்சிக்கும் ஒரு தலைவராக பார்லிமெண்ட்ல நின்று இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். கடந்த முறை எதிர்கட்சிகளுடைய குரல் வலை அப்படின்றது பார்லிமெண்ட்ல நசுக்கப்பட்டு. நீங்க சொல்ற அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காரு மோடி கவர்மெண்ட்டுக்குன்னு. ராகுல் காந்தியோட சலசலப்பு மக்கள் மத்தியில ஈடுபடவே இல்லை அப்படின்றது ஒரு பார்வை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. அதாவது பாஜகவுக்கு கடந்த 10 ஆண்டு காலமாக அவங்களுக்கு ஒரு 272 சீட்ஸ் மேல வந்ததுக்கு பிறகு, அவ்வளவு சீட்ஸை வாங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தான் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். சவுண்டு ஓவரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம் சுதிலாம் குறைஞ்சிருச்சு. அந்த 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 சார்பட்டா பரம்பரையில் என்ன ஜோக் காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னாங்களா, அதெல்லாம் காட்டிகிட்டே இருந்தாங்களே, பல விஷயங்கள்லாம் காண போயிருச்சு. எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்தி, ராகுல் காந்தி ஒரு பப்புன்னு சொல்லி, ராகுல் காந்தி எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு, எதுக்குமே அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு, ராகுல் காந்தி இஸ் a useless guy அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தகர்த்து உடைத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய ஒரு தலைவராக அவர் நிக்கிறார் அப்படின்னும் போது, மோடிக்கு சேலஞ்சா அவர் அங்க நிக்கிறார் அப்படின்னும் போது, இந்தியா கூட்டணியில் இருக்க பார்ட்டி எல்லாமே இன்டாக்டா இருக்காங்க நீங்க நம்புறீங்களா? வருகின்ற தேர்தலில், அதாவது அவங்களுக்கு மகாராஷ்டிரா தேர்தல், அதுக்கப்புறம் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், இந்த தேர்தல்களில் யூபி பை எலெக்ஷன் வருது. யூபி பை எலெக்ஷன் வருது. அப்போ இந்த தேர்தல்களில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம ஒன்னா இருந்தோம்னா பிஜேபியை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மாநிலத்துக்கான எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப மகாராஷ்டிராவையும் ஜார்க்கண்டையும் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஹரியானாக்கும் ஜம்மு காஷ்மீர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் கடந்த முறை மகாராஷ்டிராவுக்கும் ஹரியானாக்கும் சேர்ந்து தான் தேர்தல் நடந்துச்சு. இப்போ மகாராஷ்டிராவுக்கு தனியாக, ஹரியானாவுக்கு தனியாக தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஏதோ ஒரு கணக்கு இருக்குது அப்படின்றது தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஒரு 4 மாநிலங்களுக்கு கூட உங்களால் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியலன்னா, அப்போ ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் இவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அரசியல் கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்லாம். யார் அதை நடத்த போறா? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தும். நீங்க 4 மாநிலத்துக்கே உங்களால ஒன்னா தேர்தல் நடத்த முடியல, நீங்க ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் நடத்த போறீங்களா? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய சுதந்திர தின விழா உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கடைசி இருக்கைக்கு முன்னாடி இருக்கை வைக்கப்பட்டது. ஒரு அற்பமான அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க. பாஜக தரப்பில் இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் கூட அவங்க இந்த மாதிரியான அரசியல் பாஜக தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன இதை பற்றி? கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு ஒரு நபர் அடையாளம் காட்டக்கூடிய அளவில் யாருமே இல்லை. அப்படிதான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இந்த அரசாங்கம் இல்லை. இதை ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பெட்டி பாலிடிக்ஸ் அப்படின்வாங்க. ரொம்ப ஒரு அல்பத்தனமான அரசியல். நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அந்த உரிய மரியாதை நீங்க கொடுக்கல அப்படின்னா, அவரை கொண்டு போய் நீங்க ஒரு லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சுட்டீங்கன்னா கேமரால அவர் தெரிய மாட்டாரு, கேமராவுடைய பார்வை அவர் பக்கம் திரும்பாது, அப்போ கவனம் எல்லாம் நம்ம பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி பேசும்போது ஸ்பீக்கரை காமிக்கிறது,
கடந்த 10 ஆண்டுகள் அதை தான் பழக்கப்படுத்திட்டாங்க. இது தெரியாம நடந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராமை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் வருவாங்க, அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து எங்கெங்க உட்கார வைக்கணும், முன்வரிசையில் யார் உட்காருவாங்க, பின்வரிசையில் யார் உட்காருவாங்க, யாருக்கு வந்து முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த புரோட்டோகால் பிரகாரம் தான் உட்கார வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தெரியாமல் நடந்து விட்டது அப்படின்லாம் வந்து பார்க்க முடியாது. இல்ல இது புரோட்டோகால் படி நடந்துச்சுன்னா ராகுல் காந்தி முன்வரிசையில் உட்கார்ந்துருப்பாரு. இந்த புரோட்டோகால் உட்கார வைக்கப்படல அப்படின்றதுனால அவரோட ஸ்டேச்சர் கம்மி ஆயிடுச்சுன்ற புள்ளி இல்ல, அதுதான் அது அரசாங்கத்துக்கு ஒரு திருப்தி. அதுல என்ன திருப்தி? அவங்க வந்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. பாருங்க, ராகுல் காந்தியை நாங்க வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டோம், அவரை இப்படிதான் நாங்க ட்ரீட் பண்றோம். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர்ன்றதுனால அவரை வந்து வேணா எதிர்கட்சிகள் வேணா தூக்கி வச்சு கொண்டாடிக்கலாம், ஆனா அரசாங்கம் அவரை வந்து அப்படிலாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை பாதுகாப்பு அமைச்சகம் இல்லைன்னா இது ஸ்பெசிபிக்கா சொல்லி தான் உட்கார வச்சிருப்பாங்க. புரோட்டோகால் படி நடந்துச்சுன்னா எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அந்தஸ்து என்பது இருக்கிறது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அது ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு போஸ்ட், ஒரு கேபினெட் ரேங்குக்கு இணையான ஒரு போஸ்ட். அப்போ புரோட்டோகால் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வச்சிருப்பாங்க, அது நியாயமாக நடந்திருக்கும். இல்ல அவர் அங்க உட்கார வைக்க கூடாது அப்படின்றதுனால ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ராகுல் காந்தி, நான் அதான் சொல்றேனே, இது எல்லாமே ப்ரொசீஜர் படி நடந்துச்சுன்னா அவர் முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு, இந்த சர்ச்சையே வந்திருக்காது. பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பாரா ஒலிம்பிக்ல கலந்துட்ட வீரர்கள் எல்லாமே முன்னாடி வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்க, அதனாலதான் அவரை பின்னாடி உட்கார வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதை நீங்க ஏற்கலையா? சரி, ராகுல் காந்தி வந்து ஒரு 20 பேர் உட்காரக்கூடிய இடத்த வந்து அவர் ஆக்கிபை பண்ணிருப்பாருன்னு கிடையாது, ஒரு சேர் தானேங்க. அதை நீங்க முன்வரிசையில் வீரர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம்னு யார் சொன்னாங்க? வீரர்களுக்கு நீங்க வந்து ராகுல் காந்தி முன்னாடி உட்கார்றதுனால வீரர்களுடைய முன்னுரிமை வந்து பறிக்கப்படுமா? வீரர்களுக்கு முன்னாடியும் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல ஆட்கள். ராகுல் காந்தியை பின்னாடி உட்கார வச்சதுனால வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு எங்கேயாச்சும் வந்து அப்படி ஒரு நினைப்புல இவங்க இருக்காங்க அப்படின்னும் போது தான் சொன்னேன், இதெல்லாம் வந்து அல்பத்தனமான அரசியல். இதை வந்து நீங்க வந்து ராகுல் காந்தி வந்ததே எங்களுக்கு தெரியாது, அவர் திடீர்னு வந்துட்டாரு, அவர் வந்து வர்றதை வந்து கன்ஃபார்மே பண்ணல, இப்படி கூட சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன மனநிலை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு சேலஞ்சரா உருவாயிட்டாரு. இன்னைக்கு அவர் ஒட்டுமொத்த எதிர்கட்சிக்கும் ஒரு தலைவராக பார்லிமெண்ட்ல நின்று இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் மற்ற அமைப்புகள்லாம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அசெம்பிளி செஷனுக்கு பிறகே வந்து ஒரு விதமான பதற்றம் என்பது உங்களுக்கு உருவாயிருச்சு. பட் இப்ப ராகுல் காந்தியோட பேச்சுகள் எல்லாமே ஒரு சலசலப்பு தான். ஒரு நிமிஷம், நீங்க நினைச்ச மாதிரி திட்டங்களையோ சட்டங்களையோ உங்களால கொண்டு வர முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆப்போசிஷனை டீல் பண்ண முடியாது. இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வந்து நேரம் ஒதுக்குறதுல கடந்த முறை அவங்க நம்பர்ஸ் கம்மியா இருந்தாங்க, அவங்களுக்கு கம்மியான நேரம் ஒதுக்கப்பட்டுச்சு. கடந்த முறை எதிர்கட்சிகளுடைய குரல் வலை அப்படின்றது பார்லிமெண்ட்ல நசுக்கப்பட்டுச்சு. வரலாறு காணாத அளவுக்கு 142 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல இருந்து. அவங்க வெளியே போராட்டம் பண்றாங்க, நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் அரசாங்கம் டீல் பண்ணுச்சு. இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு வரிசையில உட்கார்ந்து முன் வரிசையில உட்கார்ந்து இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த அரசாங்கம் நினைக்கக்கூடிய எந்த விஷயமும் அவங்களால வந்து சாதிக்க முடியல. பில்லை கொண்டு வந்தாங்க, பில்லுக்கு எதிர்ப்பு. வக்ஃபு பில்லு கொண்டு வந்தாங்க, பில்லுக்கு எதிர்ப்பு. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு பில்லு வந்து ரெஃபர் செய்யப்படுகிறது. அந்த பில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து கடுமையா பேசினாங்க. அரசாங்கத்தால வந்து பெரிய அளவுக்கு புஷ் பண்ண முடியலையா அவங்களால. கொண்டு வந்த பில்லை வந்து அவங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அமைச்சிட்டாங்க. அதே போல பிராட்காஸ்டிங் பில்லை வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ராகுல் காந்தி ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காரு மோடி கவர்மெண்ட்டுக்குன்னு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பார்லிமெண்ட்ல வந்து சத்தமா பேசுறாரு, அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பிரஸ் மீட் பண்றாரு, இது மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தான். பட் மக்கள் மத்தியில பாஜக மீதான நம்பிக்கைத்தன்மை கொஞ்சம் கூட குறையல. இன்னும் மோடி அவர்களுக்கு என்ன விதமான மவுஸ் இருந்துச்சோ அது இன்னும் அப்படியே தான் இருக்கு, குறையல அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல. ராகுல் காந்தியோட சலசலப்பு மக்கள் மத்தியில ஈடுபடவே இல்லை அப்படின்றது ஒரு பார்வை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. அதாவது பாஜகவுக்கு
கடந்த 10 ஆண்டு காலமாக அவங்களுக்கு வந்து ஒரு 272 சீட்ஸுக்கு மேலே வந்ததுக்கு பிறகு, அவ்வளோ சீட்ஸை வாங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தான் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். சவுண்டு ஓவராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டெல்லாம் சுதிலாம் குறைஞ்சிருச்சு. பேசுறது இல்லையே. செயல்ல இருக்காங்கன்னு என்ன பார்க்க செயல்ல என்ன என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? எனக்கு சொல்லுங்க. ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய விஷயம். அண்ணாமலை கடந்த இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு? சுதி இறங்கிருச்சே டோட்டலா. ஒண்ணுமே இல்லையே. அந்த 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 சரப்பட்டா பரம்பரையில் என்ன ஜோக் காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து காட்டிட்டே இருந்தாங்களே பல விஷயங்கள்லாம். காணாம போயிருச்சு இப்ப. இப்ப அதெல்லாம் பேசுறது இல்லையே. மத்தியிலையும் அப்படிதான் இருக்குன்றீங்களா? பின்ன வேற என்ன? நீங்க நீங்க நான் என்ன கேட்குறேங்க, அதாவது பார்லிமெண்ட் செஷன் கூட போகிறது அப்படின்னும்போது, இந்த பார்லிமெண்ட் செஷன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான முறையில் இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் போய் அமைச்சர்கள் பார்க்குறாங்க. மோடியுமே பேச ஒன்றுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் போய் எதிர்கட்சிகள்கிட்ட பார்க்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்ற அடிப்படையில் பார்லிமெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. பில்லை வந்து எப்போ கொடுப்பாங்க தெரியுமா கட்சிகளுக்கு? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பில்லை வந்து டேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவாங்க. யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு சு வெங்கடேசன் முதல் அம்மையார் கனிமொழி வரைக்கும் வந்து எல்லாருமே அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களால் ஒரு பில்லை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பில்லை வந்து இவங்க அசுர வேகத்தில் கொண்டு வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் செய்யப்படுகிறது பில்லெல்லாம். எங்களால் வந்து அந்த பில்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுவதற்கு கூட நேரம் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்ற அளவில் நாடாளுமன்றம் என்பது நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கு. இப்போதான் நார்மலாக நாடாளுமன்றம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்குது. இப்போதான் வந்து எதிர்கட்சிகளுடைய குரல்கள் எல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் கேட்கும்படி நம்மெல்லாம் வந்து உட்கார்ந்து விவாதிக்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு எதிர்கட்சிகள் பல விஷயங்களை பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகி என்ன பிரயோஜனம்? இல்ல ஒரு பத்திரிகையாளர் நீங்க ராகுல் காந்திய அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது இருக்குல்ல. ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்தி, ராகுல் காந்தியை ஒரு பப்புன்னு சொல்லி, ராகுல் காந்தியை வந்து டீஹியூமனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ராகுல் காந்தி வந்து நக்சல்களுக்கு ஆதரவானவர், ராகுல் காந்தி அர்பன் நக்சல்களுக்கு ஆதரவானவர், ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றது, அதாவது நீங்க நேருவை எப்படி சிறுமைப்படுத்தினீங்களோ, இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஆர்கிடெக்ட் நேரு, அவரை எப்படிலாம் வந்து இவங்க சிறுமைப்படுத்தினாங்களோ அதே போல ராகுல் காந்தியை வந்து சிறுமைப்படுத்துறாங்க. ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, ராகுல் காந்தி டூருக்கு போறாரு, ராகுல் காந்தி இங்கே போறாரு, ராகுல் காந்தி ஏன் இதை பற்றி பேசல, ராகுல் காந்தி ஏன் அதை பற்றி பேசல அப்படின்னு 10 வருஷமும் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது ராகுல் காந்தியோடைய வளர்ச்சி தான். ராகுல் காந்தி எங்கேயாச்சும் வளர்ந்து மேலே வந்துட போறாரு, ராகுல் காந்தி எங்கேயாச்சும் ஒரு சீரியஸ் சேலஞ்சரா வந்துட போறாரு அப்படின்ற பயம் இருந்தது அவங்களுக்கு. நீங்க கடந்த காலங்களில் கூட பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசினார்னா உடனே ஸ்மிருதி இரானியை வந்து களம் இறக்கிடுவாங்க. ஸ்மிருதி இரானி உட்பட பல பேர் வந்து பேசுவாங்க. ராகுல் காந்தி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா ராகுல் காந்திக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு 3 அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனா ராகுல் காந்தியை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ராகுல் காந்தியை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ராகுல் காந்தியெல்லாம் நாங்க கண்டுக்கல. ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ராகுல் காந்தி மீது ராகுல் காந்தி ஒரு ஃபோர்ஸா வந்துடக்கூடாது அப்படின்ற பயம் இருந்துச்சு. அதை தடுப்பதற்கான பல முயற்சிகளை பண்ணுவாங்க. ராகுல் காந்தியோடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணாங்க. ராகுல் காந்தியோடைய ஒட்டுமொத்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ராகுல் காந்தி எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு, எதுக்குமே வந்து அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு, ராகுல் காந்தி இஸ் a யூஸ்லெஸ் கை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தகர்த்து உடைத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய ஒரு தலைவராக அவர் வந்து நிற்கிறார் அப்படின்னும் போது, மோடிக்கு சேலஞ்சா அவர் வந்து அங்க நிற்கிறார் அப்படின்னும் போது அதை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பேலன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? மோடி விசஸ் ராகுல் அப்படின்ற அந்த களம் மாறிடுச்சுன்னு பாக்குறீங்களா நீங்க? இப்ப ராகுலுடைய பார்வை என்பது ராகுல் மீது அதிகமாக இருக்கிறது. ராகுல் என்ன பண்றாரு, நீங்க இந்த நாடாளுமன்ற கூட்டம் தொடர் அல்லது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போனாரு, ராகுல் காந்தி இதுக்கு போனாரு, யூபிக்கு போனாரு, அந்த ஸ்டாம்பீட் நடந்துச்சுல அதுல போய் ராகுல் காந்தி லோகோ பைலட்ஸை போய் மீட் பண்றாரு. ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஒரு பிரச்சனை மக்களுக்கு இருக்கிறதோ அங்க போய் அவர் நிற்கிறாரு. அந்த பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்றேன் அப்படின்னு பேசுறாரு. வயநாடுக்கு போறாரு. வயநாடுக்கு ராகுல் காந்தி தான் முதல்ல வந்தாரு. ஒரு நாள் தான் அவருடைய பயணம் அப்படின்னாங்க. 2 நாள் அங்க இருந்தாரு. அந்த இது முண்டக்கை வரைக்கும் போய்
அதுக்கு மேலேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. ராகுல் காந்தி வயநாடுல போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து அவரை எதிர்த்து ஏதோ வந்து அங்க வந்து ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்களுடைய ஐடி விங், பிஜேபியோட ஐடி விங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்து பாருங்க, ராகுல் காந்திக்கு அங்க எதிர்ப்பு அப்படின்லாம். பட் ராகுல் காந்தி மீது அந்த கவனம் என்பது திரும்பி இருக்கிறது. இன்னைக்குதான் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் வந்து ஒரு கட்சிக்கு, பலம் வாய்ந்த ஒரு கட்சிக்கு அவ்வளவு பவரை கொடுத்தா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் உணர்ந்து இப்ப எதிர்கட்சிகள்லாம் எப்படி வந்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறாங்க, இந்த அரசாங்கத்தை வந்து பிடிச்சி உழுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க இந்தியா கூட்டணியில் இருக்க பார்ட்டி எல்லாமே இன்டாக்டா இருக்காங்க நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் மீது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ அல்லது ஒரு விரிசலோ ஏற்படுகின்ற எந்த ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இவெண்ட்டும் நடக்கல. வருகின்ற தேர்தல்ல, அதாவது அவங்களுக்கு மகாராஷ்டிரா தேர்தல், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த தேர்தல்கள்ல யூபி பை எலெக்ஷன் வருது. யூபி பை எலெக்ஷன் வருது. அப்போ இந்த தேர்தல்கள்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம ஒன்னா இருந்தோம்னா பிஜேபியை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற கான்பிடன்ஸ் எல்லாருக்கும் வந்துருச்சு. இது எல்லா தலைவர்களுக்குமே இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி எல்லாருக்கும் இருக்குங்க. எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படின்றது வந்திருக்கு. அதனாலதான் ஒண்ணு கூடுனாங்க. இப்ப ஒண்ணு கூடி நம்மளால அவங்கள வீழ்த்த முடியும் அப்படின்னா இந்த ஒற்றுமை தானே வந்து நமக்கு அது களமாக அமைத்து கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த ஒற்றுமையை நம்ம வந்து இன்டாக்டா வச்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் என்ன, மேஜர் எலெக்ஷன்ஸ்ல பிஜேபியை தோக்கடிச்சோம்னா இன்னும் அவங்களுடைய மொரால் வந்து டவுன் ஆகும். அதுக்கு நாம எல்லாம் வந்து ஒன்றாக இணைந்து அதை செய்யணும் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நரேட்டிவை வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வைக்கிற நரேட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு விவாதமாக இருக்கும். இன்னைக்கு பிஜேபியோட நரேட்டிவ் ஒரு பக்கம் அவங்களால இன்னும் வந்து அந்த நரேட்டிவ் எல்லாம் ஸ்ட்ராங்கா அவங்களால புஷ் பண்ண முடிஞ்சாலும் எதிர்கட்சிகளுடைய நரேட்டிவை புறக்கணிக்க முடியாதுல்ல. இன்னைக்கு ஊடகங்கள் அதையும் பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, அதையும் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நீங்க இந்த வக்ஃப் பில் எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு. இந்த வக்ஃப் பில்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. எந்த விதமான ஒரு இடங்களும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒன்றும் ஒரு சூழல்ல இல்ல. நீங்க இந்த வக்ஃப் பில்லுக்கு எதிராகவோ அல்லது இந்த வக்ஃப் பில் தொடர்பாகவோ பேசுவதற்கான அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, அதுக்கப்புறம் திமுக பேசுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து விசிகே போன்ற கட்சியினர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு பேரு? ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் பேசுறாங்க. இப்ப இந்த இந்துத்துவ அஜெண்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லை. அந்த இந்துத்துவ அஜெண்டால இருந்து மக்கள் வந்து மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு வாழ்வாதார பிரச்சனைகளை நோக்கி மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் வந்து 2024 தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட கொடுத்து. நீங்க சொல்றபடி பார்த்தா வேலை வாய்ப்பின்மையும் விலைவாசி ஏற்றமும் மக்களை பாதிச்சுச்சு அப்படின்னா மோடி அரசாங்கம் இன்னும் வந்திருக்க கூடாது இல்லையா? மோடி அரசாங்கம் இல்லைன்னா 240 வந்திருக்க மாட்டாங்க, 400 வந்திருப்பாங்க அவங்க நினைச்சது மாதிரி. இன்னைக்கு அவங்க 200ல தான் இருந்தாங்க. அந்த 40 சீட் அப்படின்றது அந்த எலெக்ஷன் டைம்ல 7 கட்டமாக தேர்தலை வைத்து அவங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணது. இல்லனா அதை விட குறைவான சீட்ஸ் அதிருப்திகள் இருந்துச்சு அப்படின்னா அதிருப்திகள் இருக்கு அப்படின்றதானங்க இந்த ரிசல்ட்ஸ். யூபியில அதிருப்தி இருக்கு அப்படின்றதானே. யூபியில ராம் மந்திர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது நமக்கு கை கொடுக்கும் உதவும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா ராம் மந்திர் அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்றதுக்கு அயோத்தியா ஃபைசாபாத் தொகுதியுடைய தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு பெரிய உதாரணம் இல்ல. அப்போ ஒரு பயம் என்பது பிஜேபிக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. நமக்கான அந்த இந்துத்துவா ஓட் பேங்க் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து விலகி போகுது. இன்னைக்கு இந்துத்துவாக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்றதுதான் பயம். அந்த சிந்தனையை தூண்டியது யார்? அந்த கோபம் ராகுல் மேல இருக்கு. அந்த சிந்தனையை தூண்டினது ராகுல் காந்தி தானே. உங்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை எடுத்துட்டு போய் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணது தானே. உங்களுக்கு தலித்கள் மத்தியில, சிறுபான்மையினர் மத்தியில, அதுக்கப்புறம் ஓபிசி சமூகத்தினர் இடையே அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் முன்வைச்சது யாரு? இங்க பிஜேபி மீண்டும் வந்து இவ்வளவு பலத்தோட ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க ரிசர்வேஷனை காலி பண்ணிடுவாங்க, உங்களுடைய உரிமைகள் உங்களோட பறிக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசினது தான் வந்து
அவங்களுக்கு பயம். அப்போ ஒரு அக்செப்டன்ஸ் ராகுல் காந்திக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது, ராகுல் காந்தியோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ராகுல் காந்தி சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு பயம். அப்போ ராகுல் காந்தியை கண்ணில் காட்டக்கூடாது அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய. இப்போ ராகுல் காந்தியை எப்படியெல்லாம் ராகுல் காந்தியை வந்து சைலன்ஸ் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் ராகுல் காந்தியை வந்து நம்ம வந்து மூடி மறைக்க முடியுமோ, எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து அவருக்கு வந்து நாம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத காமிக்க முடியுமோ. இன்னும் பிஜேபி தான் கண்ட்ரோல்ல இருக்கு, இன்னும் மக்கள் கொண்டு கண்ட்ரோல் விரும்புறாங்க. என்னன்னா இன்னும் நம்ம நரேட்டிவ் தான் கண்ட்ரோல்ல இருக்கு, இன்னும் நாம தான் வந்து பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறோம், நாம தான் வந்து பலசாலி, ராகுல் காந்தி எல்லாம் நாங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ராகுல் காந்தி வந்து நிக்கிறாரு அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று, ராகுல் காந்தி அந்த இமேஜ், ராகுல் காந்தி சொல்ற விஷயங்கள் அப்படின்றது தான் வந்து இதுல முக்கியமான விஷயமா இருக்கு. ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் கடுமையாக விமர்சிக்கிறார். ராகுல் காந்தி பிஜேபியோட இந்துத்துவ அஜெண்டாவை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்ட்ரக்சரே விமர்சிக்கிறார். அதான் அந்த 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 அவங்களுடைய அஜெண்டா இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஐடியாவை அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் வந்து இந்த மாதிரியான அல்பத்தனமான விஷயங்களுக்கு வச்சு அவங்க வந்து ஏதாச்சும் பழி தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்க ராகுல் காந்தி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதானியை பத்தி பேசுறாரு, எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு, மீண்டும் மீண்டும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு, வீடியோ போடுறாரு. ஆனா அது என்ன ரிசல்ட் கொடுக்குது மக்கள் மத்தியில? அது ஒரு கேள்வி தானே. ஏங்க ரிசல்ட் வந்து ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாதானே ரிசல்ட்? இல்ல அது இல்லை. இப்போ வந்து இப்போ ஹிடன்பர்க் அறிக்கையை வந்து அவர் வீடியோவா பேசுறாரு. அப்படி பார்த்தா மற்ற நாடுகளில் ஹிடன்பர்க் அறிக்கை எங்கெங்கெல்லாம் வெளியாந்துச்சோ, அதை எந்த நிறுவனத்தை பத்தி அவங்க கொடுத்தாங்களோ, எந்த அரசாங்கத்தை பத்தி கொடுத்தாங்களோ, அடுத்த நாள் அவங்களோட ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாவே கம்மியாயிருக்கு, ஸ்டாக் ஃபுல்லாவே கம்மியாயிருக்கு. ஆனா இங்க அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்றப்ப ராகுல் பேசினதை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற பார்வையில தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகக்கூடிய அளவுல வந்து இது சதி நடக்கிறது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. பட் அதானி என்ற ஒரு நிறுவனத்துக்கு கடந்த 10 ஆண்டு காலமாக எந்தெந்த இடங்கள்ல இருந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு குரூப்பா அவங்க வந்து மாறி இருக்காங்க கடந்த 10 ஆண்டுகள்ல அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய ஸ்டோரி. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே வந்து எப்படி இந்த ஒரு நிறுவனத்துக்கு அல்லது 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்த பேசணும்னு அதுக்கு இமீடியட்டா ரியாக்ஷன் அப்படின்றது இருக்காது. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதுக்கான ரியாக்ஷன் அப்படின்றது ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ரியாக்ஷன் அப்படின்றது ஏற்படும். அந்த ரியாக்ஷன் 2024 நீங்க பாக்குறீங்க. எப்படி வேணா 2024ல அந்த ரியாக்ஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறேன். இன்னும் வந்து அந்த அந்த கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ணணும், அந்த கம்பெனிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் என்ன, அதனால எந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து பிஜேபி அரசாங்கத்தினால பயனடைந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு விசாரிச்சாதான் தெரியும். இந்த கம்பெனி மீது கொடுத்திருக்கக்கூடிய புகார்களை எல்லாம் வந்து விசாரித்தால்தான் தெரியும். ஆனால் கடந்த முறை இந்த கம்பெனியை பத்தி பேசும் போதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் என்னென்ன விஷயங்களை எல்லாம், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்றத பாத்தீங்க. பட் இப்போ அதை பண்ண முடியல. இப்போ அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசுறாங்க, ரொம்ப வலுவா அதை பேசுறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போ இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மாநிலத்துக்கான எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறப்ப மகாராஷ்டிராவையும் ஜார்க்கண்டே அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஹரியானாக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? சரி, தேர்தல் கமிஷன் என்ற ஒரு அமைப்பு தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. தேர்தல் கமிஷன் என்ற ஒரு அமைப்பு நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் தேர்தலை நடத்துவதற்கு அவங்க உறுதுணையாக இருக்கிறார்களா அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க 7 கட்டமாக அந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. 3 கட்டமா நடத்தியிருந்தீங்கன்னா 240 சீட்டு கூட பிஜேபிக்கு வந்திருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 7 கட்டமாக நடத்தி பிஜேபிக்கு பல்வேறு வகைகளில் வசதி செய்து கொடுத்து, உங்களுக்கு மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து அங்கே பல லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து கூடுதலாக இருக்கிறது, எப்படிலாம் இந்த வாக்குகள் வந்துச்சு அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. எதற்குமே எலெக்ஷன் கமிஷன் ரியாக்ட் பண்ணலையே. எலெக்ஷன் கமிஷன் என்ற ஒரு அமைப்பு எதிர்கட்சிகள் வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்தும் வகையிலும் அதை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய வகையில தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கிறதா நான் பார்க்குறேன்.
இப்போ இந்த எலெக்ஷன் பின்னாடி இப்போ எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரால தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னா இப்போ அங்க கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சரத்பவார் பவார் பிரச்சனை போயிட்டு அதாங்க இருக்கு. சிண்டே பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறதோ கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க கடந்த முறை மகாராஷ்டிராவுக்கும் ஹரியானாக்கும் சேர்ந்து தான் தேர்தல் நடந்துச்சு. இப்போ மகாராஷ்டிராவுக்கு தனியா ஹரியானாவுக்கு தனியா தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து ஏதோ ஒரு கணக்கு இருக்கு அப்படின்றது தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு 4 மாநிலங்களுக்கு கூட உங்களால வந்து ஒரே நேரத்துல தேர்தல் நடத்த முடியலன்னா அப்ப ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் இவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க. இவங்க தானே அதை ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணாங்க. அந்த ப்ரொபோசலை வந்து முன்னாள் ஜனாதிபதி கோவிந்துடைய கமிட்டியை போட்டு அந்த ப்ரொபோசலை வந்து இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. எதிர்கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அரசியல் கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்லாம். யார் அதை நடத்த போறா? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தும். நீங்க 4 மாநிலத்துக்கே உங்களால ஒன்னா தேர்தல் நடத்த முடியல, நீங்க வந்து ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் நடத்த போறீங்களா? அப்ப எந்த அளவுக்கு இந்த அமைப்பு என்பது இன்னைக்கு இந்த தருணத்துல கூட வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகின்ற அந்த முயற்சி கூட அவங்க குறைந்தபட்சம் எடுக்க மாட்டேன்றாங்களே. இப்ப 2 மாநிலத்துக்கு அறிவிச்சுட்டு 2 மாநிலத்துக்கு அறிவிக்காம இருப்பது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி. நாங்க வந்து படைகளை எல்லாம் வந்து இங்க இருந்து அங்க மூவ் பண்ணோம், அங்க இருந்து இங்க மூவ் பண்ணோம், நிறைய ஃபெஸ்டிவல் வருது, அதனால ஃபெஸ்டிவல் வருது அப்படின்லாம் சொல்றீங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல தானே கடந்த முறையெல்லாம் எலெக்ஷன் நடத்துனீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க போலிங்க வைக்காதீங்க அப்படின்னாங்க. 2024 தேர்தல் சமயத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க போலிங்க வைக்காதீங்க, அன்னைக்கு தான் இஸ்லாமியர்கள்லாம் வந்து தொழுவ போவாங்க, அது ஒரு முக்கியமான நாள் அப்படின்றதுனால அதை நீங்க வந்து அந்த நாள் அன்னைக்கு நீங்க போலிங்க வச்சது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்றாங்க. அப்போ அதெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள், அதெல்லாம் நடக்கட்டும், ஆனா ஃபெஸ்டிவல் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு காரணங்களை தேடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் காரணங்களை தேடுது. தன்னுடைய முடிவை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக, தன்னுடைய முடிவு ஒரு நியாயமான முடிவு என்பதை மக்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக காரணத்தை தேடுறாங்க. உண்மையிலேயே என்ன காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, பிஜேபிக்கு சரியில்லை நிலைமை. மகாராஷ்டிராலையும் சரியில்லை, ஹரியானாலையும் சரியில்லை, ஜார்க்கண்ட்லயும் சரியில்லை. இப்போ ஒரே சமயத்தில் தேர்தலை வச்சு அவங்களால வந்து சரி கட்ட முடியல அப்படின்னா பிரச்சனை வரும். மறுபடியும் இன்னும் இப்ப இருக்கக்கூடிய இந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா, ஏதோ நம்ம 240 நம்ம ஆட்சியில இருக்கோம் அப்படின்னு சுதி இன்னும் கம்மியாயிரும். இப்ப இதுல இந்தியா கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகாராஷ்டிரா களம் என்பது இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது, மகா விகாஸ் அகாடிக்கு ஆதரவாக இருக்கிறது. அந்த மகா யுத்தி அப்படின்ற அந்த அலையன்ஸுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குளறுபடிகள். அதுல ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல். மகாராஷ்டிரா தேர்தல் என்பதால ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் உங்களுக்கு வந்து இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நூற்றாண்டு விழா வேற வரப்போகுது. நூற்றாண்டு விழா வரப்போகுது. இந்த தேர்தல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து ஆர்எஸ்எஸ் பிளே பண்ண போகிறது. அதுவும் வந்து பாஜகவுக்கு ரொம்ப கடுமையான அளவுல ஆர்எஸ்எஸ் உடைய தேவை என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஜேபி நட்டா வேணா 2024 தேர்தல் நடக்கும்போது சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, நாங்கள் ஆர்எஸ்எஸ் தாண்டி வளர்ந்து விட்டோம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ மிகவும் கோவப்படுத்தி இருக்கிறது. அதனால இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு வேலை செய்யாம போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்ப அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அரசாங்க பொறுப்புகள்ல ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் இருக்கலாம். அதுக்கு ஒரு தடை இருந்துச்சு, அந்த தடையை நீக்கிட்டோம். ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய தலைவரை பாஜகவுக்கு நியமிக்கலாம், அதற்கான கூட்டங்களும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் மணிப்பூரை பத்தி பேசுதா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி ஆர்எஸ்எஸ் எப்படி கூல் டவுன் பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சிகளை செய்யறாரு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு கை கொடுக்காம போயிருச்சுன்னா நமக்கு தேர்தல் ரீதியாக பெரிய சிக்கல் வரும் அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் குஷிப்படுத்துறதுக்காக ஒரு ஹிந்துத்துவ அஜெண்டாவை இன்னும் வந்து நாம வந்து தீவிரமாக அந்த விஷயங்கள்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து 2024 தேர்தல் ஏற்படுத்திருச்சு. அதாவது எதிர்கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு அப்படின்னும் போது இஸ்லாமியர்களுக்கு அந்த நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் அப்படின்னா நாம இன்னும் பல விஷயங்களை கையில வச்சிருக்கோம். அதனால தான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வரோம். இனி வக்ஃப் போர்டெல்லாம் வந்து நினைச்ச மாதிரி அவங்க வந்து இது வக்ஃபு நிலம் அப்படின்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. ட்ரைபியூனல் வந்து செய்கிற விஷயங்கள்லாம் இறுதியானது கிடையாது.
வக்ஃபு போர்டு அப்படின்ற அந்த அமைப்பையே வந்து நாங்கள் வந்து உள்ள இருந்து போய் மாற்ற முயற்சி செய்கிறோம் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக இவர் செய்வது இந்துத்துவா ஓட் பேங்க்கை மீட்டெடுக்கிறது. அந்த வேலைகள்ல தான் இப்போ பிஜேபி வந்து இது பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும், கொஞ்சம் அவங்களுடைய கோவத்தை எல்லாம் கொஞ்சம் தணிக்கும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. பட் ஆர்எஸ்எஸ் இன்னும் அதை பற்றி எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்க இது பண்ணல. அவங்களுக்கு நரேந்திர மோடியோடைய ஆட்டிடியூடோட சீரியஸான பிரச்சனை இருக்கு. நரேந்திர மோடி தன்னை கடவுளுடைய ஒரு அவதாரம் அப்படின்லாம் வந்து மோகன் பகவத் விரும்பல. நீங்க எப்படி பேசலாம்? நீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற அளவுக்கு வெளிப்படையாக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்புடைய வேலைகள்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை களத்துல போய் ஏற்படுத்துவது. இப்ப பிஜேபி எலெக்ஷன் நடத்தாம அதை காலதாமதம் ஏற்படுத்துறதும் இதுக்கான ஒரு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கதா பாக்குறீங்களா? கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடக்குதுங்க. 2-3 மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு நபரை நீங்க வந்து தலைவராக நியமிக்க வேண்டும் அப்படின்றது அவங்க வந்து டிமாண்ட். அது இவங்களுக்கு சரியா வரல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் யாராச்சும் வந்து உட்கார்ந்து அங்க வந்து பிஜேபியை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சான்னு பிஜேபி கட்சியை வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது தெரியும். ஜேபி நட்டா தலைவர் தான், ஆனா அவரு கட்சியை கண்ட்ரோல் பண்றாரா அப்படின்னா இல்ல. எல்லாரும் சிரிச்சிருவாங்க கட்சியில இருக்கிறவங்களே. இன்னைக்கு அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்றது 2 பேர் தான், ஒன்னு நரேந்திர மோடி, இன்னொன்னு அமித்ஷா. அப்போ அந்த இயக்கத்தை இவங்க 2 பேருடைய அந்த கண்ட்ரோலையும் வந்து ஆர்எஸ்எஸ் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களால வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இவங்களால இந்த கவர்மெண்ட் சுமூகமாக ரன் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. பல விஷயங்கள், பல குழப்பங்கள் வரும். அதெல்லாம் விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. அதனாலதான் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா தேர்தல் களம் இப்படியே இந்த நேரத்துல நம்ம போனோம்னா நமக்கு செட்பேக்கா இருக்கும், நமக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்றது பிஜேபியுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றி வைக்கிறது அப்படின்னு தான் சந்தேகப்படுத்தும். ஓவராலா பாக்குறப்ப இந்தியா கூட்டணியோட பர்ஃபார்மன்ஸும் குறிப்பா ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரா ரொம்ப எப்படி செயல்படுறாரு அப்படின்ற விஷயத்தையுமே குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.